அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் சாவியுடன் இருந்த தனியார் பேருந்தை போதை நபர் இயக்கியதால் கார் மற்றும் அதன் அருகில் இருந்த அசைவ கடையின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து ஒன்று சாவியுடன் நின்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் அங்கு வந்த போதை இளைஞர் அந்த பேருந்தை கட்டுமாவடி முக்கம் வழியாக ஓட்டி சென்று எல்லன்புரம் பகுதியில் நின்று கொண்டிருந்த கார் மற்றும் அதன் அருகில் இருந்த அசைவ கடையின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். அருகில் இருந்தவர்கள் உடனடியாக பேருந்தை இயக்கிய நபரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் ஆவுடையார் கோவில் தாலுகா கிடங்கிவயல் பகுதியைச் சேர்ந்த ரகு என்பதும் அவர் தனக்கு பேருந்து இயக்க ஆசையாக இருந்ததால் பேருந்து இயக்கி பார்த்ததாக தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் அறிந்த அறந்தாங்கி காவல்துறையினர் மது போதையில் இருந்த நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக 5 மாதங்களுக்கு முன்பு டிப்போவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்தை மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் 50 கிலோமீட்டர் தூரம் ஓட்டி சென்று விபத்தை ஏற்படுத்தியது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இரவு நேரத்தில் பேருந்துகளை நிறுத்தும் பேருந்து ஓட்டுநர் சாவியை எடுத்து பத்திரப்படுத்தினால் மட்டுமே இதுபோன்ற விபத்தை தவிர்க்க முடியும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.